ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, கிரக ரீதியாக ஒரு பெரிய மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் கிரகணங்கள், கிரக மாற்றங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்கள் என நிறையவே வருகிறது. மாதம் பிறந்த முதலேயே கிரகணமானது வந்தது. அதை தொடர்ந்து இப்போ மாதம் பிறந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு கிரக பயிற்சியும் நடந்தது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத விஷயங்கள்லாம் பல நடக்க இருக்கு. அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறணும். அந்த வகையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிரக பயிற்சி நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. என்ன கிரக பயிற்சி நடந்ததுன்னா, சனி பகவான் தாங்க பயிற்சி ஆயிருக்கிறாரு. நவக்கிரகங்களிலே ஒரு எச்சரிக்கையான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுவது சனி பயிற்சி. மற்ற கிரக பயிற்சியை காட்டிலும் 1000 மடங்கு ரொம்ப பவராக இருக்கிறது தான் சனி பயிற்சி. மற்ற கிரகங்கள் கூட ஏனோ தானோன்னு இருக்கும், ஆனால் சனி பகவான் அப்படி இருக்க மாட்டாரு. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால சனி பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட சனி பயிற்சி இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சனி பயிற்சியில ஃபர்ஸ்ட் சனி பகவான் எங்கிருந்து எங்கு மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஷேர் பண்ற. ஏன்னா சனி மாறுவதை வைத்து தான் பலன்களை நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால சனி எங்கிருந்து எங்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்க ராசிக்கான பலனை அதிரடியா பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி பலன்களால பொருளாதாரத்துல புதிய மாற்றம் உருவாக போவதாக நிறைய தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள்லாம் உருவாகுங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்ட பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் இன்றளவி சக்தியாக விளங்குகிறார். இவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதிய திதியில சதம் நட்சத்திரத்துல விருத்தி நித்திய நமயோகத்துல பத்திரை காரணத்துல காலை 8:31 மணி அளவுல கும்பம் ராசியிலிருந்து மீன ராசிக்கு சூப்பரா பயிற்சி அடைந்துட்டாரு. நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலேயே மந்தமான கதியும் கர்மவிடையின் பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் எடுத்துக்குவார். மனித வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவே விளங்குகிறார். அதனால இந்த சனி பயிற்சி புதிய மாற்றங்களை கொண்டு வரும். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைமுகமாக இருந்த பல புதிய உண்மைகளை சனி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகள், எதிர்பாராத நிலவியல்ல மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட ஆபத்தும் இந்த சனி பயிற்சியில இருக்குங்க. அப்புறம் விழிப்புணர்வு கொஞ்சம் அவசியம். மருத்துவத்துறையில கூட புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் கண்டறியப்படும்.
உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவினுடைய பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும். இதனால் தர்மஸ்தாபனங்கள் நிறைய தோன்றும். ஆனால் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துகள், கடல் கொந்தளிப்பு ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனிப்பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராம உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்ம விலகும் என்பதை புரிந்து செயல்படுங்க. ஸோ இதுதான் சனிப்பயிற்சியுடைய பொது விதி. ஸோ இந்த சனிப்பயிற்சியில் 12 ராசிக்காரங்களுக்கும் சனிப்பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதில் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலனை இப்போ ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான சனிப்பயிற்சி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சனி சாதகமான பலனை தருவாரா இல்லை பாதகமான பலனை தருவாராங்கிறத வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. விருச்சக ராசினியர்களே, இந்த சனிப்பயிற்சி ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்குகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அர்த்தாஷ்டம சனி இப்போது முடிவடைகிறது. உங்க ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 5ஆம் இடமான புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுவது சாதகமே. அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிதான். இது பஞ்சம சனி என்று அழைக்கப்பட்டாலும் அர்த்தாஷ்டம சனியின் கொடுமைகள்ல இருந்து இது பெரும் விடுதலையாக மாறும். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல், குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு இருந்த எல்லாமே சரியாகி சாதகமான முடிவுகள் வரும். இந்த சனியில நிறைய மாற்றம் உங்க ராசிக்கு ஏற்படும். இதுல குடும்ப பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிலவ செய்யும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருத்தவங்களுக்கு இப்போது புத்திர பாக்கியம் கைகூடும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வருமான முன்னேற்றம் இருக்கும். சேமிப்பு மெயினா உயரும், கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் 5ஆவது இடத்துல சனி இருப்பதால் பங்கு சந்தை மற்றும் சூதாட்டம் போன்ற ரிஸ்க் நிறைந்த முதலீடுகளை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து உறவு பலப்படும். குலதெய்வ வழிபாடு மூலம் நற்பலன்கள் பெறலாம். அதனால குலதெய்வ வழிபாடு இந்த சனி பயிற்சியில மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தொழில் உத்தியோக ரீதியாக பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்கள் இந்த டைம் கிடைக்கும். வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பதவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். தொழிலில் சீரான வளர்ச்சி கூட உங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் புதிய தொழில் தொடங்குவதை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விட்டுறணும். புதிய தொழில் தொடங்குவதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை சீரமைப்பதில் கவனம் செலுத்தினால் நல்ல லாபம் ஈட்டலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் கலை கல்வியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் கல்வியில் சிறந்த கவனம் செலுத்தணும். கடினமான பாடலங்களோட எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இப்போது வளரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு வரும். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். கலைஞர்களுக்கு கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றகரமான காலமாக இருக்கும். கலைத்துறை மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் கண்டுபிடிப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றம் சனியினால ஏற்படும். உங்களுக்கு சனி பிரதி பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விருச்சிக ராசினர் சனிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு செய்வது விசேஷமாகும். சனிக்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது, நந்தியை வழிபடுவது நலம் தரும். நேர்மையான வழியில பொருளீட்டுவது, வாக்கு தவறாம நடப்பது சனியின் அருளை பெற்றுத்தரும். அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது, ஆதரவற்றவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது உங்க பூர்வ புண்ணிய பலனை அதிகரிக்கும். அதனால அதையும் பண்ணுங்க. அப்புறம் சனிக்கிழமை தோறும் காலை நேரங்களில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் போடுவது தடைகளை நீக்கும். அதனால அதை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க சனிக்காக நீங்க பரிகாரம் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதை நீங்க பண்றது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி பரிகார பலனை தெரிஞ்சு பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.